புரியுதா? இப்போ தன் நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத முதல்ல எல்லாருமே சிந்திக்கணும். தன் நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணணும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி பயணம் பண்ணிருக்கீங்க. ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், மனைவி கணவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் முதல் கொண்டு உபதேசத்துல நம்ம நடத்துறோம், உட்காந்து கேக்குறீங்க. ஆனா வீட்டுல போய் அதை நடைமுறைப்படுத்துறீங்களா? பெண்ணாகப்பட்டவங்களும் அதை நடைமுறைப்படுத்துறது இல்ல, ஆணாகப்பட்டவங்களும் நடைமுறைப்படுத்துறது இல்ல. ஏற்கனவே ஆணாதிக்கம் எப்படிங்கிறத நான் ஏற்கனவே நடத்திருக்கிறேன், பல முறை நடத்தியிருக்கேன். ஆணாதிக்கம் அப்படிதான் இருக்கும். புரியுதா? அவங்க என்னதான் இது பண்ணாலும் அவங்க தப்பே பண்ணாத மாதிரி, அவங்க யோக்கிய மாதிரியே தான் நம்ம முன்னாடி நிற்பாங்க. ஆனா அவங்கள சரி பண்ணணும்னா ஒரு பெண்ணால முடியும். அவன் எப்பேற்பட்ட வில்லனா இருந்தாலும் ஒரு பெண்ணு மனசு வச்சா அவனை மாத்திரலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மாத்த முடியாம தவிக்கிறீங்க. அது என்ன கணக்குல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பெண்களுக்கு அது எப்படி அந்த வழிமுறை தெரியாம இருக்கிறீங்களா, இல்ல நமக்கு என்ன போ அப்படின்னு விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ரெண்டு தரப்புலையுமே